அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இந்த தீபாவளியை, அதாவது 2020 தீபாவளியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மணி 4:50 ஆகுது. காலைல எழுந்தோடனே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு தான் டேவே ஆரம்பிப்போம். 6 மணிக்குள்ளே கங்கா ஸ்நானம் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு காஃபியை குடிப்போம், அடுத்தது வேலையை பார்ப்போம். இப்போ டிகாக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. பாலை ஊற்றி நல்லா நுரைக்க ஆற்றிட்டு குடிக்க வேண்டியதுதான். தீபாவளியை எங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும் கொண்டாட மாட்டோங்க. எங்கள் சித்தப்பா, இன்னும் 2 சித்தப்பா, அதே மாதிரி பாட்டி, பெரிய பாட்டி, அண்ணா ஃபேமிலி அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேர் தான் இந்த தீபாவளியை சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முதல்ல நல்லெண்ணெயில் கொஞ்சமாக மிளகு போட்டு காய்ச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அச்சதையும் குங்குமமும் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க தான் எல்லாருக்குமே தலையில் எண்ணெய் வைப்பாங்க தீபாவளி அன்னைக்கு. இப்போ அவங்க நம்மளுக்கு தலையில் எண்ணெய் வச்சு விட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அச்சதையை போட்டு குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நாளே நாங்கள் இதை மாதிரி துணி எல்லாமே, புது துணி எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கிட்ட அடுக்கி வச்சுருவோம். காலையில் டிஃபனுக்கு குக்கர் சாம்பார். குக்கரில் காய்கறி, பருப்பு, மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மசாலுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு தோலை உரிச்சிக்கலாம். அடுத்தது விசில் போனோடனே இதில் நம்ம குடந்தை குஸ்து பொடியை போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு அதில் நம்ம இந்த கொத்தமல்லியும் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது மசாலுக்காக போடுறது. பூரிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டுக்கலாம். இப்போ விசில் வந்துட்டு குக்கர் சாம்பார் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம குடந்தை கோஸ்து பொடி இருக்குல்ல, அதை லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு இதோட சேர்த்துப்போம். இப்படி சேர்க்கும் போது நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மிளகா பொடி நம்மளுக்கு வறுபட்டனால அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இது ஒரு 20-25 பேருக்கு சமைக்கும் போது நம்மளுக்கு இதுமாதிரி குக்கர் சாம்பார்லாம் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் எப்போதுமே இதை மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம் செய்கிறது. இட்லி, பொங்கல், கொஸ்து, உப்புமா இதெல்லாம் நம்ம நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு செய்யும் போது ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாசனைக்கு கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு கம கமன் சாம்பார் ரெடி ஆகிட்டு, இட்லிக்கான சாம்பார் குடந்தை கோஸ்து. என்னோடய வீடியோவில் நான் ஏற்கனவே குடந்தை கோஸ்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால், மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டு அதையும் ஒரு பரட்டி எடுத்துட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு, மசால் ரெடி ஆகிட்டு, காலையில் டிஃபனுக்கு குடந்தை கோஸ்து மசால் ரெடி ஆகிட்டு அடுத்தது இட்லி ரெடி பண்ணிடலாம். பூரிக்கு மாவு பசஞ்சு ரெடியாக இருக்குது. பூரிக்கு நாங்கள் எப்போதுமே பூரி ப்ரெஸ் வச்சுருப்போம். அழகாக உருட்டிட்டு ஒரு ஆள் நமக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுக்க ஒரு ஆள் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நாங்கள் எப்போதுமே ஃபேமிலியாக தான் எல்லாம் சேர்ந்து செய்வோம். இதை மாதிரி ஒரு ஆள் பூரி ப்ரெஸ் பண்ணால் இன்னொருத்தவங்க பொரிச்சு எடுத்துவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். எங்கள் 2 சித்தி, என்னோடய ஊர்படி, அப்புறம் பாட்டி, என் மாமியார் அப்படின்னு எல்லாருமே கலந்து கட்டி எல்லா வேலையும் செய்வோம். இட்லி ரெடி ஆகிட்டு, கொஸ்து ரெடி ஆகிட்டு, அடுத்தது இட்லிக்கு தொட்டுக்க சட்னி அரைச்சாவது தேங்காய், பருப்பு, தக்காளி பழம் எல்லாம் வதக்கி வச்ச சட்னி. பசங்க கேக் படிக்கிறாங்க. காலையில் ஏஞ்சோடனே ஒரு வெடி பட்டாசு கொளுத்திட்டு அப்புறம் டிஃபன் வேலை சாப்பிட்றது ஆரம்பிப்போம். தீபாவளி ஸ்டார்டிங்கே குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு பட்டாசு சரவெடி ஒன்று வெடிச்சிடணும். இப்போ டிஃபன் டைம். ஒரு ஸ்வீட் முதல்ல இலையில், பூரி, 2 இட்லி, சாம்பார், அடுத்தது பூரிக்கு மசால், அப்புறம் சட்னி தொட்டுக்க. இதுதான் காலையில் மெனு எங்களோடது. எத்தனை தொட்டுக்க செஞ்சு வச்சாலும் சரிதாங்க. எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மிளகாப்பொடி ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் மிளகாப்பொடி எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே எப்படி விருப்பமாக வாங்கி சாப்பிட்றாங்கன்னா எல்லார் இலையிலையும் மிளகாப்பொடி இருக்கும்.
அப்புறம் இன்னைய ஸ்வீட் இந்த பால்கோவா, காஜு கத்ரி, மைசூர் பாக், குலாப் ஜாமுன், ஓலை பகோடா, முறுக்கு தேன்குழல், இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோம். போகிற சாப்பிடுவோம். மதியானம் லஞ்ச் மெனு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சீக்கிரமாக 11 மணிக்கெலாம் செய்ய ஆரம்பித்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். வாழைக்காய் கறிக்கு, சாம்பாருக்கு வந்து பரங்கிக்காய் கலவை சாம்பார் மாதிரி, பரங்கிக்காய் அதை மாதிரி சவுச்சவ் இதெல்லாம் போட்டு சாம்பார். ரசத்துக்கு வந்து இது ஈய சட்டிங்க, கொஞ்சம் கலர் இப்படி இருக்க தான் செய்யும். நான் நிறைய தேய்ச்சி பார்த்துட்டேன், ஆனால் போக மாட்டேங்குது. ஈய சட்டியில் சாம்பார் பொடி, தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தக்காளி பழம் வெந்தோடனே பருப்பு சேர்த்து நம்ம எப்போதும் போல் ரசம் வச்சிடலாம். கட் பண்ணி வச்ச வாழைக்காயில் வந்து சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போட்டு, அப்புறம் மாவு, எங்கள் வீட்டில் ரோஸ்ட் கறி தான் எல்லாருக்குமே பிடிக்கும், ரோஸ்ட்டாக இருக்கணும். அதனால் கடல மாவோ இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவோ போட்டு நல்லா பரட்டிப்போம். இதை மாதிரி பரட்டிட்டு அப்புறம் தாளிச்சிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ரோஸ்ட்டாக வரும் கறி. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணுறோம். காயை தனியாக வதக்குறோம். வதக்கிட்டு ஒரு பெரிய குண்டானில் மாற்றிக்கிறோம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சாம்பார் பொடி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும். ரசம் அடுத்தடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. ஈய பாத்திரத்தில் ரசம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் ரசம் வைக்கிறனாலே அந்த பாத்திரத்தில் தான் வைப்போம். டெய்லியுமே யூஸ் பண்ணுறோம். ஆனாலும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், ஈய பாத்திரத்தை எப்படி நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுன்னு. அடுத்த கூட்டு வந்து வாழைத்தண்டு வந்து கூட்டு, மோர் கூட்டு. வாழைத்தண்டை குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிட்டு தயிரோடு சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்து போனாங்க. எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம். வேக வச்ச வாழைத்தண்டோட உப்பு, பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடு, ஒரு கொதி விட்டு தாளித்து போட்டுருவோம். சாம்பாருக்கு கலவக்காய் சாம்பார், கலவக்காயெல்லாம் போட்டுட்டு இது வந்து கூட்டுக்கு வந்து திக்காக இருக்கிறதுக்காக சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பூன் தயிரில் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட்டில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு கூட்டு வந்து திக்காக இருக்கணும், அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு வந்து கருவேப்பிலை போடுறாங்க வாசனைக்கு. இப்போ சாம்பாருக்கு நல்லா வதக்கியாச்சு. தண்ணி ஊற்றி சாம்பார் பொடி போட்டு கொதிக்க விடணும். அதே மாதிரி ரசமும் நல்லா கொதிக்குது. ரசத்தை இறக்கிட்டு தாளித்து போட்டுருவாங்க. எப்போதுமே நாங்கள் ஒரு 4-5 குக்கர் வச்சுப்போம். இப்போ என்னென்ன கூட்டுக்கு ஸ்பெஷலே தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக ஊற்றணும். பருப்புங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரே பருப்பு வச்சுருவோம். சாம்பார், ரசம், மின்னுக்கு பருப்பு இது எல்லாத்துக்கும் வேக வச்சுட்டு தனித்தனியாக எடுத்துப்போம். இப்போ இது வந்து ரசத்துக்காக கரைக்கிறாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ரசத்தில் ஊற்றி ஒரு கொதி விட்டுருவாங்க. சாம்பாருக்கு மிளகா பொடி போட்டு நல்லா மிளகா பொடி வாசனை போகிற வரைக்கும், காய் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும். ரசத்துக்கு பருப்பு சேர்த்தாச்சு. அடுப்பில் 3 விதமான குயிக்காக செய்யறதுக்காக கூட்டு, ரசம், சாம்பார். அடுத்தது சாப்பிட்றதுக்கு மின்னுக்கு பருப்பு. இந்த பருப்பில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக்கிட்டு தாளித்து கொட்டிடுவோம். இதில் இந்த மாதிரி இருக்கணும் மின்னுக்கு பருப்பு. இப்படியே தான் நாங்கள் கதை பேசிகிட்டே தான் சமைப்போம். ஏன்னா கிச்சனில் எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 லேடிஸ் இருக்கிறம்போது நம்ம கதை பேசிகிட்டே தான் செய்வோம் எல்லாமே. இன்றைக்கி அமாவாசையாக இருக்கனால டேஸ்ட்டும் பார்க்க முடியாது. இப்போ ரசம் வேலை முடிஞ்சிட்டு, கூட்டு வேலையும் முடிஞ்சிட்டு எல்லாத்துக்கும் ஒன்றா தாளித்து கொட்டிடுவோம்.
அடுத்தது அடுப்பில் வாழைக்காய் கறி போடுறோம். ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்ச வாழைக்காயவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட்டாக வர வரைக்கும் கிளறி விட்டுப்போம். சாம்பாருக்கு தேவையான புளி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க விட்டு பருப்பு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இன்றைக்கி என்னென்னா வடை தான், உளுந்து வடை தான். ஆனால் அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். வேக வச்ச உருளைக்கிழங்கை மசித்து அதில் சேர்த்துப்போம். காலையில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலுக்கு வேக வைக்கும்போது 2 உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா வேக வச்சு அதை எடுத்து வடை மாவு பிசையும் போது நல்லா மசிச்சுட்டு சேர்த்துப்போம். நல்லா வடை கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் வீட்டில். ஹெல்தி ஹோம் சமையல்லையும் ஒரு நாள் இந்த வடையை நம்ம போடுவோம். சாம்பாரோட பருப்பு சேர்த்தாச்சு. எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து சமைக்கும் போது நம்மளுக்கு வேலையும் குறைஞ்ச மாதிரி இருக்கும், கதை பேசிட்டு ஒரு ஜாலியாகவும் இருக்கும், சமைக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. வடைக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு வடை மாவில் நாங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துப்போம். ஏன்னா வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ எலக்ட்ரிக் குக்கரில் நாங்கள் சாதம் வைக்கிறோம். இது வந்து என்னோடய சின்ன பையனுக்காக. அதே பருப்பு தான், சாம்பாருக்கு வச்ச பருப்பில் கொஞ்சம் பருப்பு போட்டு, அமாவாசைங்கிறதுனால அந்த சாதத்தை நான் முதல்ல யூஸ் பண்ண முடியாது, முன்னாடியே அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுனால தனியாக கொஞ்சம் அரிசி காய்கறி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிப்பேன். வாழைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வடை போட்டுடலாம். காலையில் சாப்பாடு முடிஞ்சோடனே கொஞ்சோண்டு தீபாவளி லேகியம் இல்லாமல் தீபாவளி முடியாது. நம்மளுக்கு வயிற்றில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் தீபாவளி லேகியம் சாப்பிட்டோம்னா எல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும். வடை நல்லா கும்முன்னு சூப்பராக இருக்குது. சித்தி நல்லா அழகாக பொரிச்செடுப்பாங்க வடை. அமாவாசைங்கிறதுனால வாழை இலையில் தான் சாப்பாடு போடுவோம். வாழை இலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதை மாதிரி பரிமாறும் போது ஒரே நேரத்தில் 10 பேருக்கு உட்கார வச்சு பரிமாறிடலாம். அப்புறம் பருப்பு, இன்றைக்கி சமைச்சு வச்ச ஐட்டம் எல்லாத்தையும் வாழை இலையில் பரிமாறிட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். இலையில வைக்க முதல்ல ஸ்வீட்டுக்கு மதியானம் பாஸ்மதி ரைஸில் செய்த பால் பாயாசம் நல்லா சூப்பராக செய்வாங்க. பால் பாயாசம் நல்லா கண்டென்ஸ்டு மில்க்லாம் ஊற்றி நல்லா ஏலக்காய் பவுடர், அப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு ஒரு பர்ஃபெக்டான பால் பாயாசம் கம கமன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஐட்டத்தையும் பரிமாற வேண்டியதான். இந்த பால் பாயாசம் செஞ்சது வந்து எங்கள் ஊர்படி, அதாவது என் வீட்டுக்காரரோட அண்ணன் ஒய்ஃப். பருப்பில் நெய் ஊற்றி ட்ரெடிஷ்னலாக சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். முதல்ல பருப்பு சாதம், அதிலே அப்புறம் சாம்பார் ஊற்றி, ரசம் ஊற்றி, மோர் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி தீபாவளி எங்களுக்கு ரொம்ப அமோகமாக போணுச்சு. வருஷம் இப்படி தான் போகும். இந்த வருஷம் கொரோனாவால் கொஞ்சம் எல்லோரும் இதாக இருந்தாலும் தீபாவளி நாங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த நாள் ரொம்ப நல்லாவே போயிருக்கு. எல்லோரும் கூட்டாக சேர்ந்து ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இந்த நாள் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கு என்னோடய உறவினர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.